கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான தியான வார்த்தை 1 நாளாகம புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. இதில் பாருங்க, இது ஒரு போர்க்களம். இங்கே சீரியர்கள் சீறிட்டு வராங்க இஸ்ரவேலருக்கு விரோதமாக. அப்போ தாவீது அங்கே இருக்கக்கூடிய பலசாலிகள், அதாவது யோவாபோட இன்னும் இருக்கக்கூடிய பலசாலிகளை அனுப்புகிறாரு இந்த போரில் நடத்திட்டு வர்றதுக்கு. அப்போ அதோட கூட அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அபிசாயின்ட்டு இருக்கார், அவருடைய அந்த பலசாலியான ஒரு சோல்ஜர், அவர்கிட்டையும் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. 2 பேரும் 2 பிரிவாக போய்க்கிறாங்க. இந்த யோவாப் ஒரு பக்கம் போகிறாரு, இந்த அபிசாய் இன்னொரு பக்கமாக போகிறாரு. 2 பேருமே போருக்கு போகிறாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி அவங்க நிற்கிறதுனால இவங்க போருக்கு போகும்போது சொல்கிறாங்க, நீ தைரியமாக இரு. அதாவது சீரியர் பலன் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலன் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். ஸோ சீரியரும் அம்மோன் புத்திரரும் இவங்களுக்கு விரோதமாக நிற்கும் பொழுது இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, நீ தைரியமாக இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அப்போ இதில் தைரியமாக இரு என்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. தைரியமாக இருக்கணும். ஒரு போரே வந்தால் கூட நம்ம தைரியமாக தான் இருக்கணும், பயப்படக்கூடாது. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அவர் எப்போதுமே நீதிமான்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார்ல. இந்த போர் நடக்குது, பயங்கரமான நஷ்டம் அம்மோன் புத்திரருக்கும் சீரியருக்கும் தான். அவங்க ஓடி போய்டுறாங்க. இவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, நம்ம தைரியமாக இருக்கணும். இப்போ அதிகமாக நமக்கு போர் வர்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், 3வது உலக போர் வர்ற மாதிரி உள்ள செய்திகள், இதெல்லாமே வந்தால் கூட நம்ம தைரியமாக இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்துலலாம் என்ன மாதிரி முடிவு இருக்க போகுது, எண்ட் டைம்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போரெல்லாம் வந்தால் கூட நம்ம கலங்கக்கூடாது, நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு விசேஷத்தை பாதுகாப்பு வச்சுருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு நலமானதை தான் செய்வார். நமக்கு தீமை வர மாதிரி அவர் செய்ய மாட்டார். இந்த விசுவாசத்தில் இருக்கணும். நம்ம இந்த நம்பிக்கையில், ஒருவேளை எதுவும் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை பாம் நம்ம வீட்டு மேலே விழுந்துருச்சுன்னா, நம்ம வாய் திறந்து இதை அறிக்கையை செய்தால் பாம் கட்டாயமாக வீட்டு மேலே தான் விழும். அதனால இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் எதுவுமே சொல்லாமல், அப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்க அப்படி பேசிகிட்டு இருந்தால் கூட ரிஜெக்டட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி கேன்சல் பண்ணிவிடுங்க. அவங்கள பேச விடாதீங்க. நெகட்டிவிட்டி பிசாசுக்குரியது. அவன் தான் நெகட்டிவாக பேசி பேசி வாழ்க்கையெல்லாம் குழப்பிடுவான். இப்போ இவங்க பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, நம்ம நாட்டுக்காக நம்ம போராடுவோம், நம்ம கர்த்தருக்காக போராடுவோம், நீ தைரியமாக இரு, கர்த்தர் நலமானதை செய்வார்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜிங் வேர்ட்ஸை சொல்லிட்டு போகிறாங்க. எதுவுமே நெகட்டிவாக இங்கே சொல்லலை. அதனால இவங்க பட்சத்தில் ஆண்டவர் இருந்து அந்த போரில் இவங்க வின் பண்ணும்படிக்கு செய்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஆர் மோர் தேன் கான்கரஸ். நீங்கள் தைரியத்தை மாத்திரம் இழக்கக்கூடாது. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கொண்ட நம்ம அப்படி தான் நம்ம பார்க்குறாரு. உலகத்தை நான் ஜெயித்தேன், நீயும் ஜெயம் எடுக்கணும். ஒவ்வொரு காரியத்துலேயும் நீ ஜெயம் எடுக்கணும். உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் நீ நினைக்கிறது எல்லாத்துக்குமே ஜெயம் வச்சுருக்காரு. அது தைரியமாக இருந்த அந்த போல்ட்னஸ், அந்த கரேஜ், அந்த ஃபெய்த்து, இதெல்லாமே ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது. அந்த தைரியம் எப்படி அந்த குட்டி தாவீதுக்கு வந்துச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம், பிலிஸ்தீர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. கோலியாத் ஒத்தைக்கொத்தவான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எப்படிப்பட்ட தைரியம் இந்த தாவீது, சின்ன பையன், அவன் ஒரு இடுப்பு சைஸு கூட இருக்க மாட்டான் அந்த கோலியாத்தோட நிற்க வச்சோன்னா. அவருக்கு எப்படி உள்ள தைரியம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மகன். அதுதான் அபிஷேகத்துக்கு இருக்க வல்லமை. பயங்கர பலன், பயங்கர தைரியம். நீ இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, ஆர்மரோ எல்லாம் போட்டுட்டு வந்திருக்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. எனக்கு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. பாருங்க என்ன தைரியம் வருது, என்ன கர்த்தர் மேலே எப்படி ஒரு தைரியம் கொண்டு செய்கிறாரு. ஒரே கல்லால் வீழ்த்தி முடிச்சிட்டாரு கதையை.
அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த நாளில் நமக்கு தேவை தான். நம்ம பயந்து தீவிரவாதி வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டால் கூட நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நான் ஒரு விசை நான் வந்து இலங்கை தேசத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சண்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மொரட்டுவா சர்ச்சில். அங்கே பார்த்தா என் காது கிட்ட வந்து பெரிய பாஸ்டர், சீனியர் பாஸ்டரோட சன் வந்து சொல்கிறாரு, இந்த மெசேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்களா, அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிருங்க, பக்கத்தில் பாம்பு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கலக்கமும் வரல. எப்படி இந்த மெசேஜை பாதியில் நிறுத்துறது அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நிறுத்தவும் முடியல. ஏன்னா ஆவியானவர் வழி நடத்திட்டு இருக்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு மனுஷிகத்தில் எதுவும் செய்யலாமா? அதனால் நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி போட்டிருக்காங்க போல், ஆனால் கூட நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுறாரு. இப்போ வரைக்கும் ஒன்றும் நமக்கு ஆபத்து எதுவும் வரல. அதனால் நம்ம இந்த மெசேஜை முடிச்சிடலான்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே முடிச்சிட்டேன். அவங்க சொன்னப்பட்டுக்கு முடிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தால் அவங்ககிட்ட விசாரித்தா கொழும்பு டவுனில் இருக்கிற ஒரு சபையில் போட்டிருக்காங்களாம். கொழும்பு டவுனில் இருக்கிற ஒரு இடத்துல போட்டிருக்காங்களாம். கொழும்புக்கும் மொரட்டுவாவுக்குமே வந்து ஒரு 2 hours கிட்ட போகணும். ஒரு 1.5 hours ஆகும் போகிறதுக்கு. தெஹிவலை தாண்டணும், இன்னும் நிறைய ஊர்கள் தாண்டி வந்தால் தான் அந்த கொழும்பு வர முடியும். அப்போ இவ்வளோ தூரத்தில் யாரோ பாம்பு போட்டோன்னா மொரட்டுவாவில் இருக்கிற சர்ச்சில் இருக்கவங்க எதுக்கு பயப்படணும்? பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மோட இருக்காருங்கிற தைரியம் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம பிழைக்கவே முடியாது. அவர் தான் நமக்கு நலமானதை செய்வார். தைரியமாக இரு, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துடலாம். ஆண்டவர் நம்மோட இருக்கும்போது நமக்கு தான் ஜெயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கே நம்ம ஜெபிப்போம், அவரை பற்றி கொள்வோம். எப்படி போர் எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி பிடிச்சா கூட நம்மளை வந்து விடுவிக்கும்படி ஆண்டவர் வராரு. அவர் சொல்றாரு, நீ என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன்னு தான் சொல்றாரு. வாஞ்சை, அவர் மேல ரொம்ப பற்றுதலா, அவர் மேல அன்பு செலுத்தி அவரையே பற்றி கொண்டு, நீங்க தான் ஆண்டவரை எங்களுக்கு, நீங்க உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லைங்கிற நிலைமை, அப்படி உள்ள ஒரு தைரியம் இந்த விசுவாசம் மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த ஆண்டவரை விசுவாசி ஃபுல்லாக 100% விசுவாசிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளை அவ்வளோ விசுவாசிக்கிறான், என்னை விட்டு அவளுக்கு யாரும் இல்லை, நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த துரோகிகளும் வேண்டாதவர்களும் ஆண்டவரே சண்டை போடுறதுக்கும் சமாதானத்தை இழக்க செய்கிறதுக்கும் எல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உலகமே இருளில் இருக்கா, ஒவ்வொருத்தனை கொல்லணும்னு அலைகிறாங்க. அப்பா ஆண்டவரே, கொன்று தீர்த்து சந்தோஷப்பட்டு அப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் உலகத்தில் நிறையா இருக்காங்க இந்த நாட்களில். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராத ராஜா. நீங்கள் நலமானதை தான் செய்வீங்க. நீங்கள் நன்மை மாத்திரம்தான் உங்களுக்கு செய்ய தெரியும். உங்களுக்கு தீமை தெரிஞ்சால் கூட அதை செய்ய முடியாது, செய்ய மாட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. தீமை செய்கிறதுக்குனே அலையிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சாத்தான். அவனோட சொல் பேச்சு கேட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏவாளும் ஆதாமும் செஞ்ச தப்புனால, பாவத்தினால நம்ம இந்த கொடூரமான இந்த காலகட்டத்தில் இருக்கோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லதாக செய்கிற தெய்வம். நன்மையான ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து எங்களுக்கு வருதுன்னு அப்பா யாக்கோபு 1:17 நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தைரியம் இல்லாமல் ரொம்ப பயந்துட்டு, ஐயோ என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நாள் என்ன நடக்குமோன்னு, இந்த அன்னன்னைக்கு உள்ள பாடுகள் அது நாளைக்கு போதும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு வந்து அந்த நாளில் என்ன தேவையோ அதை கர்த்தர் செஞ்சார்னா போதும். அடுத்த நாளை பற்றி கவலையே பட வேண்டாம், இனி ஃப்யூச்சரை பற்றி கவலையே பட வேண்டாம். இது எப்படி என்னவாகுமோ ஏதுவாகுமோன்னு அது ஆண்டவர் அறிவார். அவர் கரெக்டாக நமக்கு காலத்தில் கரெக்டான நேரத்தில் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி அவர் மேலே ஃபுல்லாக நம்ம விசுவாசத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாக நம் காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you friends for listening to this video and God bless you all. Amen.